ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கார்த்திகை தீபம் உடனுக்குடன் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சுன்னு இதனே சொல்லலாம். நம்ம எதிர்பார்த்த ஒரு இன்சிடெண்ட்லாம் எபிசோடில் நடந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி எபிசோட் வேறு லெவல், நாளைக்கு நடக்க போகிற எபிசோட் அதை விட வேறு லெவலாக இருக்கும். நாளைக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படி டிவியில் மிஸ் பண்ணாலும் ஆப்லையாச்சும் போயிட்டு அந்த எபிசோடை கண்டிப்பாக பார்த்துருங்க. வேறு லெவலான எபிசோட்னே சொல்லலாம். இப்போ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சாமுண்டீஸ்வரி டீலிங் பேசுகிறாங்க. உன்னோட மாமா கும்பாபிஷேகத்துக்கு நான் வர வைக்கணும் அப்படின்னா நீ ரேவதி கிட்ட நான் காதல் பண்ணலை, எனக்கு விருப்பம் இல்லை ரேவதி கிட்ட அப்படின்ற மாதிரி நீ சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்தி யோசிக்கிறாங்க, என்ன திடீர்னு இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது எனக்கு வேறு வழி தெரியல, ஏதோ பண்ணி என் பொண்ணை உன்னோட வலைக்கு சிக்க வச்சிட்டல அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்கும்போது சாமுண்டீஸ்வரி ரேவதி என்கிட்ட உன்னைதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு விடாப்பிடியாக பிடிச்சிட்டு இருக்கா, வேற யாரும் மாப்பிள்ளெல்லாம் வேண்டாம், எனக்கு கார்த்தி மாமா தான் வேணும்னு சொல்லிட்டு ஒத்த கால நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது கார்த்தி நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ரொம்ப திமிரா இருக்க, ஓ என் பொண்ணு உன்னை விரும்புகிறான்னு சொல்லிட்டு உனக்கு எதிர்ப்பாயிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அப்படிலாம் இல்லை அத்தை, ஒரு வேளை கல்யாணம் ஆயிருக்குன்னு தெரிஞ்சா ரேவதி இந்த முடிவு தானே எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லும்போது உங்ககிட்ட தேவையில்லாமல் நான் பேச வரல, உங்கள் மாமா உனக்கு கும்பாபிஷேகத்துக்கு வரணும்ல, அதானே உன்னோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அது என் ஆசை மட்டும் கிடையாது, எல்லா ஊர் மக்களோட ஆசையும் கூட அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாரு. அதுக்கு சாமுண்டீஸ்வரி அப்படின்னா நான் சொல்கிற விஷயத்த நீ கேளு, ரேவதி கிட்ட உனக்கு விருப்பம் இல்லை, காதலுக்கு விருப்பம் இல்லை, இஷ்டம் இல்லை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட கார்த்தி யோசிக்காம சரி ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரி நான் சொல்கிறேன், இந்த மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தேவையில்லாத உறவாடாத என் பொண்ணுக்கிட்டன்னு சொல்லும்போது அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் சொன்னதை நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அப்போது நம்மளோட சாமுண்டீஸ்வரி இந்த முடிவு எடுத்ததும் சந்திரகலாவுக்கு சரியான ஷாக் ஆகிடுச்சு. என்ன இது இப்படி பண்ணிட்டாலே அக்கா, திடீர்னு அந்த கார்த்தியை போயிட்டு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நம்மளோட சந்திரகலா யோசிச்சுட்டு இருக்கும்போது இதை ரேவதி இந்த வீட்டில் கார்த்தி மாமாவை தான் நான் விரும்புகிறேன், கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, உனக்கு அறிவில்லையா ரேவதி, அவங்க நம்மளுக்கு துரோகம் பண்ண குடும்பம், எங்கள் அம்மாவை சாகடிச்ச குடும்பம், அவங்க கிட்ட போய் நான் சம்மந்தம் பேசணுமா, அதுவும் அவனை வீட்டு மாப்பிள்ளையா கூட்டிகிட்டு வரணுமா அப்படின்னு சொல்லும்போது ஏம்மா கார்த்தி மாமா என் மேலே ரொம்பவே அன்பு வச்சிருக்காரு, அதை விட என் மேலே ரொம்பவே அக்கறையாக இருக்காரு, எனக்கு அது போதும், தயவு செய்து சொல்கிறேன், எனக்கு கார்த்தி மாமா தான்மா வேணும், நீங்கள் அவங்கள தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லும்போது நம்ம மயில்வாகனம் என்ன பண்ணுறாரு, விசில் அடிக்கிறாரு. அப்போ சாமுண்டீஸ்வரி கோவப்பட்டு மாப்பிள்ளை கொஞ்ச நேரம் வாய் மூட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. அப்போது நம்மளோட ரோகிணிக்கெலாம் சரியான சந்தோஷம், ரேவதி வாயில் இப்படி ஒரு வார்த்தையை கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்திங்கன்னா சாமுண்டீஸ்வரி மனசு மாதிரி தான் பேச வராங்க, ஆனால் இப்படி ஒரு டீலிங்கை பேசுகிறாங்க. கார்த்தியை வாயால் பிடிக்கலன்னு சொல்லிட்டா அப்போ ரேவதி கம்முன்னு இருந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு டீலிங்கை பேசி திருப்பி பேசிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்போ நம்மளோட ரேவதி எல்லாருமே என்னம்மா மாமா கிட்ட பேச போனீங்களே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவெல்லாம் ஓகே சொல்லிட்டான், நீ கவலைப்படாத, உனக்கு என்ன அம்மா மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ இல்லைம்மா அப்படிலாம் இல்லை, சரி நீ நம்புறதுக்காக நான் வேணா ஒன்று பண்ணுறேன், நேராக போய் கார்த்தியை நான் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் நீயே நம்புவ அப்படின்னு சொல்லும்போது நம்ம சாமுண்டீஸ்வரி கார்த்தியை கூட்டிகிட்டு வரதுக்கு போகிறாங்க. அப்போது சந்திரகலாவுக்கு ஒன்றுமே புரியல, அக்கா இப்படியெல்லாம் பண்ண மாட்டாளே, என்ன ஆச்சு அக்காவுக்கு, அந்த கொலகார குடும்பத்துக்கிட்ட போய் சம்மந்தம் பேசி அவனை போய் மாப்பிள்ளையாக கூட்டிகிட்டு வரணும்னு சொல்கிறா, இவன் என்ன மனசு மாறிட்டாளா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ரோகிணி அம்மா பாருப்பா எப்படி மனசு மாறிட்டாங்க, ரேவதியோட ஒரு பாசத்துக்கோசம் மனசு எப்படி மாறிட்டாங்க, ரேவதியோட ஒரு வாழ்க்கை தான் முக்கியம் முடிவு பண்ணிட்டாங்க போல் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட ராஜராஜன் சொல்கிறாரு, உங்கள் அம்மாவாவது மனசு மாறுறதாவது அதெல்லாம் சும்மா, அவள் ஏதோ திட்டத்தை வச்சுட்டு தான் இப்படிலாம் அவள் சொல்லிட்டு இருக்கா, எனக்கு நம்பிக்கை இல்லைம்மா அப்படின்னு சொல்லும்போது ஏன்ப்பா அம்மாவை சந்தேகப்பட்டுட்டே இருக்கீங்க, ரேவதிக்காக கூட மாறி இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது எப்படியோப்பா அம்மா மாறினாங்களோ இல்லையோ ரேவதி வாயால் கார்த்தியை புரிஞ்சுக்கிட்டு விரும்ப ஆரம்பிச்சிட்டா, அதுவே போதும், இப்போ கார்த்தியை எப்படியாச்சும் கொண்டுட்டு வந்துடுவார் ரேவதி அப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணிக்கு ரொம்பவே சந்தோஷமாக போயிடுச்சு ரேவதி கார்த்தியை விரும்புறது அப்படின்றது.
சாமுண்டீஸ்வரி கார்த்தியை கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி நான் உங்ககிட்ட பேச வந்தல, நீயே வந்து என் பொண்ணுக்கிட்ட உன்னோட விருப்பத்தை வந்து சொல்லிவிடு, நான் சொன்னால் என் பொண்ணு நம்ப மாட்டேங்கிறான் அப்படின்னு வந்து சொல்லும்போது கார்த்தி சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்கள் அம்மா வந்து என்கிட்ட நேரில் பேசினாங்க ரேவதி, ஆனால் எனக்கு வந்து விருப்பம் இல்லை உங்ககிட்ட, அது மட்டும் இல்லை அப்படிலாம் நான் ஒன்று நினச்சதில்லை, எனக்கு வந்து இப்போதைக்கு கல்யாணம் பண்ணுற எண்ணம்லாம் கிடையாது உன் மேலன்னு சொல்லும்போது ரேவதி கஷ்டப்பட்டு கண் கலங்கி நிற்கிறாங்க. அப்போ வீட்டில் இருக்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க, என்ன இது கார்த்தி இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலாவுக்கு தலையை பிச்சுக்குது. இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியலையே, ஒருத்தர் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்களே இந்த வீட்டில், அக்கா கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி என்ன பண்ணுறாங்க, கண் கலங்கி வந்து நிற்கிறாங்க. சரி அத்தை நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ரேவதி கேட்குறாங்க, என்னம்மாம்மா சும்மாவே நடிக்கிறீங்களா, என்ன பொய் சொல்கிறீங்களா, எங்கள் அம்மா என்ன ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இல்லை ரேவதி உண்மையில தான் சொல்கிறேன், எனக்கு உன் மேலே சுத்தமாக விருப்பம் இல்லை, அதனால தான் நான் இப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரேவதிக்கு ஒன்றுமே வந்து புரியல. ஆனால் ரேவதி வந்து கார்த்தி வந்து இப்படி சொல்லும்போது கண்ணிலேருந்து தண்ணியாக வந்து கலங்குது. என்னடா இது மாமா இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் நம்மளோட ரோகிணி மயில்வாங்க தான் தெரியும் இது வந்து பொய், ஏதோ ஒரு திட்டத்துக்கோசம் தான் கார்த்தி வந்து இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து மயில் வாங்கினதுக்கு வந்து வீட்டிலேருந்து வந்ததுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சந்திரகலா, என்னக்கா நீ இப்படிலாம் வந்து சொல்கிற, அவன் வந்து வீட்டுக்கு மாப்பிள்ளையாக வரத்துக்கு நீ ஒத்துப்பன்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, நீ வேற சந்திரா, நான் ஒரு பொழுதும் அப்படி நினைப்பேனா, நான்லாம் அப்படி நினைக்கவே இல்லை, என்கிட்ட ஒரு திட்டம் இருந்ததுனால தான் அப்படின்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன திட்டம்க்கா, என்கிட்ட கூட சொல்லலை அப்படின்னு சொல்லும் போது நேராக போய் கார்த்திகிட்ட இந்த மாதிரி உங்கள் மாமா கும்பாபிஷேகத்துக்கு வரணும், அதுக்கு முன்னாடி இந்த கலச பூஜையில் வந்து உங்கள் மாமா கலந்துக்கணுன்னா ரேவதி கிட்ட விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி நீ சொல்லிடு அப்படின்னு நான் சொன்னேன், அதை வச்சு தான் அவனை வந்து நான் இந்த வழிக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியான திட்டம்க்கா, உன்ன மாதிரிலாம் எனக்கு யோசிக்கவே வரல இப்போல்லாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதை வச்சு தான் நான் வந்து இந்த மாதிரி வந்து அவனை சொல்ல வச்சேன், அவங்க மாமா வரணுன்னா நீ ரேவதியை விரும்பலன்னு சொல்லிட்டு ரேவதி முன்னாடியே சொல்லிடுன்னு சொல்லிட்டு சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தியா அவன் முன்னாடியே சொல்லிட்டான், நம்மளுக்கு பிரச்சனை ஓவர் அப்படின்னு வந்து சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையாக தெரியும் கார்த்தி வந்து சும்மா தான் சொல்லியிருக்காரு, கார்த்தி போய் அப்படி சொல்லுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு மயில் வாகனத்துக்கு ஏன் ராஜராஜன் கூட தெரியும், ரேவதிக்காக தான் எல்லாத்தையுமே வந்து பண்ணிகிட்ருக்காரு கார்த்தி, அவர் போய் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த சின்ன விஷயத்துக்கோசம் சொல்லுவாங்களா. இப்போது அவருக்கு ராஜராஜன் வந்து கலச பூஜையில் கலந்துக்கணும் நடக்கணும், அது மட்டும்தான் இப்போது கார்த்திக் வந்து மைண்டில் ஓடிட்டுருக்கு. அதனால் இந்த நிமிஷம் வேறு வழியில் நம்ம அத்தை சொல்கிறத கேட்டு ரேவதி கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு வெளியே வந்துடுறாரு. உடனே வந்து நம்ம மயில் வாங்கினதுக்கு வந்து கார்த்தி வந்து ஃபோன் பண்ணுறாரு. என்னங்க அங்கே என்ன நடந்துட்டுருக்கு, நான் சொல்லிட்டு போனதுக்கப்புறம் ரேவதி வருத்தப்பட்டு அழுதாளா அப்படின்னு சொல்லும் போது, அடா ஆமாப்பா, ஆனால் எங்களுக்கு தெரியும் நீ போய் தான் சொல்லியிருக்கேன்னு, போய் தானேப்பா சொன்னேன், ஆமாங்க அவகிட்ட நானே பேசிக்கிறேன், சரிப்பா நீ தயவுசெய்து ஃபோன் பண்ணி பேசுப்பா, பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டுருக்கா அப்படின்னு சொல்லும்போது ரேவதி வந்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா கார்த்தி வந்து ஃபோன் பண்ணுறாரு ரேவதிக்கு. ஃபோன் பண்ணி, என்ன ரேவதி நான் சொன்னதெல்லாம் நம்பிட்டியா அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் உண்மையை தான் சொன்னீங்களான்னு சொல்லிட்டு, நான் போய் அப்படி சொல்லுவேன்னா, உங்கள் அம்மா வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா, நல்லா புரிஞ்சுக்கோ, உங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி ரேவதி மேலே வந்து விருப்பம் இல்லைன்னு நீ சொல்லணும், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, ஏன் இந்த மாதிரி வந்து உன் மாமாவை வந்து நான் வந்து பூஜைக்கு அனுப்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, எனக்கு வேறு வழி தெரியல, இப்போதைக்கு இதுதான் முக்கியம்னு சொல்லிட்டு நான் அந்த நேரத்தில் அப்படி சொல்லிட்டேன், தப்பாக எடுத்துக்காத மன்னிச்சிடு ரேவதின்னு சொல்கிறாங்க. அப்போது உண்மையிலே உங்களுக்கு விருப்பம் இருக்குது தானே, விருப்பம் இருக்க தோட்டு தானே நான் வந்து இவ்வளோத்தையும் உங்ககிட்ட பேசி என்னை பற்றி புரிய வச்சேன், இல்லைனா நான் இப்படிலாம் பண்ணுவேனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ரேவதி வந்து சந்தோஷம் தாங்க முடியல. அப்போது அவங்க 2 பேரும் நம்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரியும் சந்திரகலா வச்சு விளையாட்டுத்தனமாக சிரிச்சிட்டு இருக்காங்க கார்த்திகிட்ட. கார்த்தியுமே சிரிக்கிறாரு. அந்த எபிசோட்லாம் பார்க்கும்போது வேறு லெவலாக இருந்துன்னே சொல்லலாம். கண்டிப்பாக கார்த்தி ஃபேன்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக இந்த எபிசோடை வந்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் வந்து ரேவதி வந்து சொல்கிறாங்க, நானே ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் மாமா, நீங்கள் வந்து உண்மை ஏதாவது சொல்கிறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. சரி ரேவதி, இப்போது இந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் நீ வந்து எல்லாருக்கிட்டையும் காட்டிக்காமல் இரு, முக்கியமாக உங்கள் அம்மாவுக்கு தெரியுதோ இல்லையோ உன்னோட சித்தி சந்திரகலாவுக்கு தெரியாமல் பார்த்துக்கோ, ஏன்னா அவங்க தான் வந்து மெயினான விஷயமே நம்ம விஷயத்தில்.
ஓகே மாமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்கிறாங்க. ஐ லவ் யூ மாமா அப்படின்றாங்க. கார்த்திக்கே சந்தோஷம் தாங்க முடியல. ரேவதி வந்து வெக்கப்பட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. இதோட வந்து பார்த்திங்கன்னா எபிசோட் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போது நம்ம சாமுண்டீஸ்வரியை நல்லா வந்து டிம்கி கொடுத்துட்டாங்க. நம்ம கார்த்தியும் ரேவதியும் சேர்ந்து இதுக்கப்புறம் தான் இருக்குது சாமுண்டீஸ்வரிக்கும் சந்திரகலாக்கும். ரேவதியும் அதுக்கேற்ற மாதிரி நடிக்கிறாங்க நல்லா. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ராஜராஜன் வந்து இந்த கலச பூஜைக்கு வரணும்னு சொல்லிட்டு கார்த்தி என்னவோ பிடிக்கலன்னு சொல்கிற மாதிரியும் ரேவதி வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியும் என்ன ஆக்டிங் வேறு லெவலாக இருந்ததுன்னே சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது என்ன எபிசோட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ரிவ்யூ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.